ராணி, சொல்லுங்க. என்னாச்சு? இல்லை, ஒரு அவசரத்துலேயும் ஒரு கோவத்துலேயும் ஒரு முடிவெடுத்து வந்தாச்சு. இப்போ அதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு. என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. யாரு உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். அதே போல் என்னைக்கும் உன் கையை நான் விட மாட்டேன். வீட்டில் எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்கல்ல. அதுவும் இல்லாமல் அம்மா பாவம் என்னை ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க. இங்கே பாரு, நம்மளோட நிலைமையை அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு நாளில் ஒரு நாள், இன்னைக்கு புரிஞ்சுக்கலினாலும் என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. நீ எதை நினச்சி வருத்தப்படாத, சரியா? எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? சித்தியும் அப்பாவும் எனக்கு செஞ்ச பாவத்துக்கு அவங்கள தண்டிக்கணும்னு நான் வீட்டை விட்டு வந்தேன். ஆனால் நான் அவங்களோட சேர்த்து இவங்களையும் தண்டித்த மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக நினைப்பாங்கல்ல. யார் என்னை பற்றி எது நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உன்னைய நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நான் இந்த முடிவு எடுத்து வந்திருக்கேன். கோவில் சன்னிதானத்தில் இருக்கோம். இங்கே எங்கேயாவது குளிக்கிறதுக்கு இடம் இருந்தால் பார்த்து குளிச்சுட்டு நம்ம இந்த கோயில் சன்னிதானத்திலே உனக்கு நான் தாலி கட்டுறேன். என்றைக்கு நான் உன்னை கண்கலங்க விட மாட்டேன். குடும்பத்தில் யாரும் உன்னை விட்டாலும் சரி, நான் உன்னை என்றைக்கு எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த கோவில் சாட்சியாக நான் சொல்கிறேன், சரியா? வா. நான் அப்படி உனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனால் இதில் ஏன் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை என்கிட்ட அன்பு காட்டும்போது என் அம்மா என்கிட்ட அன்பு காட்டுற மாதிரி தான் இருக்கு. உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் அம்மாவோட இன்னொரு உருவத்தை தான் உன் மூஞ்சில் பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால தான் எதை பற்றி யோசிக்காமல் நான் உங்கள் கூட வந்துட்டேன். அதே நம்பிக்கையோட வா, உனக்காக எப்பயும் நான் இருக்கேன். என்னடா இது, எப்பயும் நம்ம எந்திரிக்கிறதுக்குள்ள இங்கே தான் படுத்து கிடக்கும் அந்த குண்டு பண்ணி. இன்னைக்கு என்ன ஆலயம் காணா? ராத்திரி இங்கே தான் படுத்திருந்தா, காலையில் விடியத்துக்குள்ளே எங்கிட்டு போனா? ஓஹோ, தினந்தோறும் நமக்கு தெரியாமல் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஊரை சுத்த போயிட்டாளா? அவள் பாட்டுக்கு பெத்து போட்டுட்டு போயிட்டா. இது தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. கேட்டால் நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு. இனி அவகிட்ட முறைச்சி கூட ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா அந்த கிழவனுக்கு கட்டி வைக்கணுமே, அது வரைக்கும் எல்லா தொல்லையும் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். இருந்தாலும் ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்குது. இங்கே இருக்க வரைக்கும் எல்லா பக்கமும் ஊரை சுற்றலாம் வைக்கலாம். போகிற வீட்டில் அதெல்லாம் முடியுமா? அந்த கிழவனுக்கு பேம்பஸ் மாட்டுறதுலேருந்து இனி எல்லா புழுக்க வேலையும் இவ தான் பார்க்கணும். சரி, நம்ம போய் வேலையை பார்ப்போம். நான் வேற ஏபிசி ஜூஸ் வேற கேட்டா. சரி, அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்து அடித்து வைப்போம். காலையில் எந்திரிச்சோடனே பிள்ளை ஃப்ரெஷ்ஷா அதான் குடிக்கணும்னு சொல்லியிருக்கா. ராணி, இங்கே நீ குளிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்றுன்னா நீ சத்தம் வையே, நான் வந்துடுறேன், சரியா? சரி. எதுனாலும் உடனே கூப்பிடு. நான் இங்கே தான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். கூப்பிட்றேன். ஒத்தையில் விட்டுட்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது. ஆனால் இப்படி அவள் குளிக்கிற நேரத்தில் நம்ம இங்கே இருக்கக்கூடாது. அப்புறம் அவளுக்கு நம்ம மேலே இருக்க நம்பிக்கை போயிடும். சரி, பையன் நான் இங்கே வச்சுட்டு போகிறேன். எதுனாலும் உடனே சத்த வையே, நான் வந்துடுறேன். ஏன் அழகு, நீங்கள் ஏன் இவ்வளோ என் மேலே அன்பாக இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் அப்படி என்ன உங்களுக்கு பண்ணிட்டேன்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் எனக்காக நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு பொண்ணுமே தன் வாழ்க்கையை பங்கு ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன்னா அவங்க மேலே முழுசாக நம்பிக்கை வச்சுருந்தா தான் வருவேன். ஆனால் நான் உங்கள் மேலே மழை போல் நம்பிக்கை வச்சுருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்க. இப்போ கல்யாணம் கூட ஆகலை, ஆனால் நான் நம்பி வந்தேன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் எனக்காக தூக்கி வீசிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு சத்தியமாக புரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னோ தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் உங்க கூட நான் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் தோணுது. காலையில் இந்த பையன் எங்கிட்டு போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. நானும் எங்கே இருக்கேன்னு தேடி தேடி பார்த்து சலிச்சு போச்சு. கடையில் வேற ஜாமான் இல்லை, கடையில் போய் வாங்கிட்டு வரணும். இங்கே பக்கத்தில் இருந்தால் கூட நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரணும்னு தான் இவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. எங்கிட்டு போய் தொலைஞ்சானு தெரியலையே. வீட்டுக்கு ஒரு வேலை பார்க்கறதுனா வலிக்கும், வெளியே எங்கிட்ட போய் வேலை செய்யறதுன்னா இந்த ஆச்சான்னு ஓடுவான். அவள் கட்டிக்க வேணான்னு சொன்னது தான். உடனே நேற்றுலேருந்து சாப்பிடவும் இல்லை, பேசவும் இல்லை, அவன் பாட்டுக்கு இருக்கிறான்.
இருக்கட்டும் இருக்கட்டும், நீ எவ்வளோ தூரம் போறேன்னு நான் பார்க்குறேன். பெத்தவ நான் என்கிட்டயே போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட முடியாம இருக்கானா? இப்படியெல்லாம் இருந்தா நான் மனசு மாதிரி கட்டி வச்சிருவேன்னு நினப்பு. அது மட்டும் என்கிட்ட நடக்காதுடா, அது மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது. உன் கல்யாண விஷயத்துல நான் என்ன எடுக்கிறேனோ அதுதான் முடிவு. இந்த வீட்டுக்கு எவ மருமவளை வரணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். என் பிள்ளையும் அப்படித்தான், கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னா இப்போ மாப்பிள்ளையோட சந்தோஷமா இல்லையா? கட்டி வச்சாலும் அந்த மாதிரி தெளிவாக நல்ல பிள்ளைகளா நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவளை பார்த்து கட்டி வைக்கணும். அதை விட்டு இத்தலையும் தொத்தலையும் கட்டிக்கிட்டு நாளை பின்ன குத்துது குடையுதுன்னு அப்புறம் கஷ்டப்படும் போது சொல்லுவாங்க, ஏமா நான் கேட்டோன்னு ஏன் என்னை கட்டி வச்ச, நீ என்னை அடிச்சு என்னை திருத்திருக்க கூடாதா, அப்போ நான் ஒழுங்காக இருந்திருப்பேன்ல, இப்போ உன் பேச்ச மீறி கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சுன்னு வந்து ஒப்பாரி வைப்பாங்க. அப்போ யாருக்கு வலிக்கும்? நமக்கு தானே வலிக்கும். ஏக்கா வாங்க கத்திஜா. அக்கா அழகு இருக்கா? அப்படியா? ஏன் கத்திஜா? அவன் வெளியே போயிருக்கான், ஆளை காண காலையில எந்திரிச்சதுலேருந்து. அப்படிங்களா? சரிங்க, வந்தா கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்றீங்களா? என்ன வேலை? இல்ல அவங்க மளிகை சாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் அந்த செல்ஃப் ராக் மாதிரி அடிக்கணும். அதான் மரம் ஒன்று வெட்டி கொடுக்க சொல்லி இவர் சொல்லியிருந்தாரு. உங்க பையனும் எதை வெட்டி தரேன்னு சொல்லியிருந்தாராமா. இவரு தோட்டத்துல எல்லாம் போய் பார்த்தாரு, ஆளே இல்லை. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் சரி நீ போய் வீட்டில் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. அதான் சரி இங்கே எதுவும் இருக்கா அப்படியா நான் தான் கேட்டுட்டு போவோன்னு வந்தேன். என்னது தோட்டத்துலேயும் ஆள் இல்லையா? என்னடா இது, எப்படியும் தோட்டத்தில் தான் இருப்பான்னு பார்த்தேன், தோட்டத்துலேயும் ஆள் இல்லை. ஃபோன் எத்தனை மணிக்கு பண்ண அப்படி? இப்போதான் நான் வரதுக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ண அப்படி. காலையிலேருந்து ஃபோன் அடிச்சுட்டு இருக்காரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கிட்ட தான் போனாரு. ஃபோனு சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குங்க. ஒன்றும் இது இல்லை. அவன் வந்தோடனே உங்களுக்கு நான் வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்கிறேன், சரிங்களா? சரிங்க. இந்த பையன் எங்கே போயிருப்பான்? சொல்லாம கொள்ளாம. என்னடா ஒரு மாயமாக இருக்குது. ராத்திரி இங்கே கால் மாட்டுக்கிட்டு தானே படுத்திருந்தான். அப்படி இருக்கும்போது விடிய காத்தால ஒன்றும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, இந்த ராசா பையன் வீட்டுக்கு தான் எதுவும் போயிருப்பான். ஐயோ, நேற்று அந்த பையன் வீட்டுக்கு வந்தப்போ அவனையும் வேற பிடிச்சி திட்டிவிட்டேன். சரி, எல்லாம் நம்ம பயலுக்கு தானே. தாய் திட்டினா என்ன, அதில் என்ன போய் பெருசாக அவங்க குத்த எடுத்துக்க போகிறானுங்க. போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். எப்படியோ நம்ம நேரத்துக்கு அங்கே பக்கத்துலேயே பூவெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மாலையே தொடுத்து வச்சுக்கிட்டேன். நமக்கு மாலை வாங்குற பிரச்சனையும் இல்லை. மஞ்சக்கயிறு வீட்டிலேருந்தே உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி எந்த குறையும் இல்லாமல் நம்ம கல்யாணத்தை இங்கேயே ஜாம்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ என்னவோன்னு. யாரும் என்ன சொல்ல போகிறாங்க? கோவிலில் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இதில் என்ன இருக்குது? அங்கே யாரோ வராங்க. ஐயர் மாதிரி இருக்கு, இரு கேட்டு பார்ப்போம். ஊருக்கு புதுசுமா இருக்கு. யாருங்க நீங்க? ஐயரே, நாங்கள் இங்கே பக்கத்தில் இருந்து வாரோம். சரி, இங்கே என்ன வேலை? இல்லைங்க, நாங்கள் இங்கே கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம், அதான். என்னப்பா, பொண்ணு ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டியா? ஐயோ, அப்படி இல்லைங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் ஊரை விட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்கப்பா, இந்த மாதிரி திருட்டு கல்யாணத்தெல்லாம் இங்க வச்சு பண்ண முடியாது சொல்லிட்டேன். இது கோவில், வேற எதுமா உங்களுக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பால எதுவும் இல்லைங்க. ஏமா, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இல்ல? இப்படி ஓடி வந்திருக்கியே, உன் பெத்தவங்க உன்னை நினைச்சு எம்பிட்டு வருத்தப்படுவாங்க. எப்படிதான் இப்படி அவ கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களோ? இது லட்சணத்துல உங்களுக்கு கோவில்ல வச்சு, அது ஒரு புண்ணியமான இடத்துல வச்சு உங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணுவாங்களே. கல்யாணம் ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிருங்க, இல்ல ஊரையே கூப்பிட்டு அடிச்சு விரட்ட சொல்லிடுவேன் சொல்லிட்டேன். என்னங்க ஐயா இப்படியெல்லாம் பேசுறீங்க? நாங்க எந்த தப்பான நோக்கத்தோட வரலைங்க. ஏய், ஒழுங்கா ஓடிரு, இல்லன்னு வையி அப்படியே ஊரையே கூப்பிட்டு அடிச்சு விரட்டி போடுவேன். வாங்கடாங்கிட்டு. ராணி வந்துரு, போயிடுவோம். எத்தனை பேர் இப்படி கிளம்பி வந்திருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு இவன் வருவான், நாளைக்கு இவனை மதியம் இன்னொருத்தன் வருவான், அடுத்து இன்னொருத்தன் வருவான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எங்க வேலை பழப்பு பாரு. இதுக்கு தான் நாங்கள் கோயில் கட்டி வச்சிருக்கோமா? இங்க இருங்கடா, இந்த ஊருக்குள்ள உங்களை பார்த்தேன் வெளி ரோட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். போங்கடாங்கிட்டு. எந்த ஊருக்காரனுங்கன்னு தெரியல. யாருக்கிட்ட நம்ம ஊர்ல வந்துக்கிட்டு இதுங்களை மாதிரி பார்த்து தான் 4 பேர் பழகுறது. இவனுங்களும் இப்படி போகலாம், நம்மளும் இப்படி ஓடி போகலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்தவனே நம்ம கட்டி வச்சிருவோம். மாமா, அதுக்கு தானே நாங்கள் கோயில் நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன இந்த தத்தி மாடி எப்பயுமே போனால் உடனே வரும், என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகி ஆளக்கானா? என்னடா இது ஒரு ஆச்சரியமா இருக்கு. சரி, வரட்டும் வரட்டும், பிடிச்சி 4 போடு போட்டால் தான் சரிப்பட்டு வரும். அன்னைக்கு போட்டது பத்தலை, மறுபடியும் 4 போடு போடணும் போல இருக்குது. காரியம் ஆகணும்னா கழுத காலை கூட பிடிக்கணுன்ற மாதிரி இது காலெல்லாம் போய் பிடிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம நிலமை. அசல வேற கூட்டணும், ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது. காலையிலே எனக்கு என்ன வந்துச்சுன்னு போயிட்டாமா. இவெல்லாம் என்ன ஜென்மமோ, இதெல்லாம் போகிற வீட்டில் போய் எப்படி தான் வேலை பழப்பு பார்க்குமோ. சி
ஏங்க இந்த பெட்ஷீட் தலைவணியெல்லாம் இருக்கு, எடுத்து தாரேன், அப்படியே போகும்போது எடுத்துட்டு போயிருங்க. அது எதுக்கு? இல்லைங்க, வீடெல்லாம் வலிக்கணும், அதான் சரி. பெட்ஷீட் தலைவணியெல்லாம் இருக்கு, மொத்தமாக துவைச்சு போட்டோம்னா வீடெல்லாம் சுத்தமாக இருக்கும்ல, அதுக்காகத்தான். அதுக்கே பெச்சு தலைவணி மட்டும் மொத்த வீடையுமே எடுத்து கொடுத்துரு, மொத்தத்தையும் கொண்டு போய் நான் கழுவி காய வச்சு அயன் பண்ணி கொண்டு வந்து தாரேன். கிண்டல் நக்கல் தானே ஆவாதுன்றது. ஒரு வேலை சொன்னா செய்யறதுக்கு வலிக்குமே. ஏண்டி நானே அங்க கறி கடைக்கு போறேன், பெச்சு தலைவணியெல்லாம் கொண்டு போய் வச்சா அங்க என்ன மல்லிகைப்பூ மனம் மணக்குமா? கவிச்சு ரத்த கவிச்சு வாசமா அடிக்கும்டி. என்னாடி பேசிக்கிட்டு இருக்காவ? அப்புறம் என்னாடி அப்புறம்ன்ற? அங்க துணி எடுத்துக்கிட்டு வந்தா நம்மள வேலை வாங்கிடுவா அப்படின்றனால தானே எடுத்துட்டு போக முடியாதுன்றீங்க. ஏன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதுதானே பார்த்தேன், கருவாச்சி கண்டுபிடிச்சிட்டாளே. யோ, நீ ஒன்றும் புழுக்க வேலையெல்லாம் பார்க்க வேணாம், நானே துவைச்சி எல்லாம் எடுத்துக்கிறேன், துணியை மட்டும் எடுத்துட்டு போ. யாரடி இவ? அப்புறம் எடுத்துட்டு போனுவா, அப்புறம் எடுத்துட்டு வாங்குவா, அப்புறம் அடிச்சு வையினுவா, அப்புறம் அயன் பண்ணி வையணும், உள்ள வை, கட்டுப்பேத்திக்கிட்டு தான் இருப்பா. மனுஷனை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல உனக்கு. உன் பையன் நல்லா திணுப்பு படுத்தானே கிடக்குறான், அவன்கிட்ட சொல்லி இந்த வேலையில செய்ய சொல்லாமல, அவனை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டாளுங்கம்மா. நம்மளே நொய்யு அதை பண்ணு இதை பண்ணு வேண்டியது. அவனை நோண்டலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, அப்புறம் அவனை வாங்கி கொடுக்க வேண்டியது, அப்புறம் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு ஓட வேண்டியது. இதே ஒரு பொழப்பு தான் உங்களுக்கு. இங்க பாரு, பெத்த பையன் தலைக்கு மீறி வளர்ந்துட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனை எல்லாம் போனா போதுன்னு பாவம் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வையே, காதில் இது விழுந்துச்சு, அப்புறம் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு தான் போவீங்க. அப்புறம் அவங்கள தான் பிடிக்கணும், இதை வாங்கிட்டு வாப்பா அதை வாங்கிட்டு வாப்பான்னு. ஏனே ராசா இருக்கானா? ராசாவா? அது நல்லா தான் படுத்து கிடக்குது. இந்த இருங்க கூப்பிடுறேன். ஏய், அவனை கூப்பிடுறி. ராசா, ஐயா ராசா, இங்க வாசாமி. ஆமா, ராசா ரோசான்னு பேரா வச்சிருக்கா பாரு. நம்மளையெல்லாம் கூப்பிடும்போது யாயா வாயா போயான வேண்டியது, பையனை மட்டும் ராசா ரோசான வேண்டியது. ஐயோ ஏம்மா தூங்க விட மாட்டியாம்மா? தூங்கும்போது ஏம்மா எழுப்புற? நானும் உனக்கு பல வாட்டி சொல்லிட்டேன், தூங்கும்போது எழுப்பாதே, எனக்கு தூக்கம் கெட்டு போகுதுன்னு. அடே நான் என்னடா பண்ணட்டும், வெளியே அந்த அக்கா வந்திருக்காங்கடா, அவங்க எழுப்பு சொல்லவும் தான் எழுப்புனேன். என்னடா இது, காலங்கத்தில் இவங்க நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. ஐயோ, அவன் ஓடி போன மாட்டுறதும் தெரிஞ்சிருக்குமா? ஐயோ பயமா இருக்கே. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? அவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஐயா ராசா, நீ அழகெல்லாம் ஒரே ஃப்ரெண்டுங்க, எல்லாரும் ஒன்று மண்ணாம தான் சுற்றுவீங்க, ஒன்று மண்ணா தான் போவீங்க வருவீங்க. இந்த பையன் எங்கிட்டு போனா என்ன ஆனான்னு தெரியலையா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் பார்க்குறேன், ஆளே இல்லை. அதான் எங்கிட்டும் போனானா என்னன்னு தெரியுமா? ஐயோ எனக்கு என்னது அழகு காலையிலேருந்து ஆளை காணாமா? அந்த தம்பி எங்கிட்டும் போக மாட்டானே, அவன் நல்ல பொறுப்பான பையனாச்சு. அவன் காலை கழுவி குடிச்சா கூட இவனுக்கு அறிவு வராது. இவங்கிட்ட போய் சொக்கத்தங்க எங்க இருக்குன்னு கேக்குறீங்களே. ஏம்மா தானே வாய் மூடிட்டு இருக்க சொல்லுமா, அப்புறம் நல்லா வாங்கிட்டு தான் ஓடுவது. கேருங்க, அடுத்தவகிட்ட என்னைக்கு நம்ம பிள்ளைய விட்டு கொடுத்து பேசாதீங்க, அதெல்லாம் தப்பு. இல்லைப்பா, காலையிலேருந்து ஆளையே காணா, அதுவும் இல்லாமல் தோட்டத்துலையும் இல்லை வீட்லேயும் இல்லை, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வருது, என்னன்னே தெரியல. அதான் உச்ச ஆப்புன்னு வருதா? ஏன் வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அது அது ஒன்றும் இல்லை, நேற்று எங்கள் மச்சாங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதா. அதான் என்னது, இவளோட பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புறாளா? அடட பரவாயில்லையே. ஆஹா, இப்பதான் தெரியுது. வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த பையன் கோவத்தில் எங்கிட்டும் போயிருப்பாரு போல இருக்கு. பொழுது சாஞ்சா வந்துருவாரு வீட்டுக்கு. போமா போ. இல்லைண்ணே, என்னன்னே தெரியல, 2 நாளாக வந்துட்டு என்கிட்ட பேசவும் இல்லை, மோகம் கொடுத்து காலையிலேருந்து ஆளையும் காணா, அதான் பயமா இருக்கு. எங்கிட்டு போவாங்க, கழுது கட்டா குட்டி சோவரு, இங்கிட்டு தான் எங்கிட்டாவது சுத்திக்கிட்டு கிடப்பானுங்க, அப்புறம் எதுவும் வருவா அப்படி. சரிண்ணே. டேய் தம்பி, அவன் வந்தா கொஞ்சம் எனக்கு வீட்டுக்கு வர சொல்லியா, வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, அவனை காணலன்னு மனசெல்லாம் பதறுது ஒரு மாதிரி. சொல்றேன். பாத்தியாடி, ஊர்ல உள்ள பயலெல்லாம் ஊரை விட்டு ஓடுறானுங்க. இவன் ஏன்டி நம்மளை விட்டு போவே மாட்டேங்கிறான்? நீ உலகத்தை விட்டு போயா, அப்ப வேணா நான் ஊரை விட்டு போறேன். பாத்தியாடி எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா? இவெல்லாம் மனுஷனா? ஏங்க முதல்ல அப்பா மாதிரி நடந்துக்கங்க, புள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டு, அப்புறம் அவன் ஒன்று பேசிட்டானா ஐயோ பேசிட்டான் என்னைய பார்த்து பேசிட்டான், ஐயோ பேசிட்டான் என்னைய பார்த்து பேசிட்டான்னு கத்த வேண்டியது. இதே ஒரு பொழப்பு வெங்காயம் தான். ஏதோ ஒண்ணு எனக்கு இடிக்குது. ராத்திரியில சாண கூடாங்கி மாதிரி மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு இவன் எங்கேயோ போனான்.
இப்ப இந்த பையில வேற காணோம். ம், எதுவும் இருக்குமா? ம், ம், கடவுளுக்கு தான் வெளிச்சம். பாப்போம். என்ன அழகு, நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமா? அவர் நம்மளை எப்படி துரத்துறாரு பாத்தியா? கேரு, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதெல்லாம் நீ போய் பெருசாக எடுத்துக்காத, சரியா? உனக்காக எப்பயும் நான் இருக்கேன்னு வந்துட்டேன். இந்நேரத்துக்கு அவர் விட்டு இருந்தாருன்னா கோவிலுக்குள்ளே வச்சு கல்யாணம். இப்போ அவர் விடலை. இது ஒரு பாலடைஞ்ச கோயில் போல இருக்கு. இந்த இடத்துல வச்சு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம். இங்கே யாரும் நம்மளை தடுக்கிறதுக்கு இல்லை. என்ன ஒரு ராசி இல்லாதவல்ல, எங்க போனாலுமே என்னை விரட்டி தான் அடிக்கிறாங்க. ஏய், அவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. கோவிலில் நம்ம ஒரு ஆள் இப்படி பண்ணோம்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் அதை பழகுவாங்க. அப்புறம் அது அவங்க கோவிலுக்கு கெட்ட பேர் இல்லையா? அதனால தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. என்றைக்கும் பெரிய கோவில்களை விட சின்ன கோவிலில் சக்தி அதிகமாக இருக்கும். நமக்கு இந்த கோவிலை வச்சு தான் கல்யாணம் நடக்கணும்னு இருக்கோ என்னவோ. அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு மாரியாத்தா கோவில் தான் போல இருக்குது. இவங்களோட பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இங்கே வச்சு நம்ம கல்யாணம் நடக்க போகுது. எதை பற்றியும் யோசிக்காத, சரியா? கடவுளையும் உங்கள் அம்மாவையும் நினை. உனக்காக நான் இருக்கேன். ஆ, யார் இது? யாரியா நீங்க? இப்பதான் எனக்கு நீங்க தாலி கட்டணும்னு நினைச்சீங்க, அதுக்குள்ள இன்னொருத்தவங்களும் வந்து நம்மள துரத்த போறாங்க. யாருப்பா நீங்க? நாங்கள் பக்கத்தூர்லேருந்து வரோங்க. அது சரி, எங்க ஊர் கோவில்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லைம்மா, இவளுக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை. அவங்க இல்லைனாலும் எங்களுக்கு துணை இருக்க வேண்டியவங்க எங்களுக்கு துணையாகவும் இல்லை. எங்களோட ஆசைகளை அவங்க தான் புரிஞ்சுக்கல. அதனால தான் ஊரை விட்டோம், வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். இனி எங்கள் வாழ்க்கையை நாங்களே அமைச்சுக்கணுன்னு தான் இந்த கோவில் சன்னிதானத்தில் வச்சு எங்கள் வாழ்க்கையை தொடங்கணும்னு இங்கே வந்து நிற்கிறோம். தான் இருந்தாலும் உங்களை இம்புட்டு தூரம் வளர்த்துருப்பாங்கல்ல, அவங்கள கண்ணீர் வடிக்க வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கல்யாணம் உங்களுக்கு தேவையாப்பா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இவளுக்கு அவங்க அப்பாவும் அவங்க சித்தியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு வயசான ஆளை 7.5 லட்சம் ரூபா பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. அவள் அங்கே போனால் கஷ்டப்படுவாள். அந்த காரணத்துக்காக தான் நான் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அட பாவத்தே, எப்படிம்மா மனுஷங்க இருக்காங்க? அந்த காலத்தில் தான் ஏதோ காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு பிள்ளைங்களை கட்டி கொடுப்பாங்க. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க இந்த காலத்துலையும் இப்படி? அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இவ சித்தி கொடுமையே அனுபவிச்சு நரக வேதனையிலேயே தான் வாழ்ந்திருக்கா. இனிமேலாவது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுன்னு தான் நான் ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன். அவங்க வீட்டில் அப்படி, ஏன்பா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ யாரும் ஏற்றுக்கலையா? என்னங்க சொல்கிறீங்க? எங்கள் வீட்டில் வசதியானவங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. இவளுக்கு சுட்டு போட்டால் கூட வசதின்னு ஒன்றுமே இல்லை. உண்மையை சொல்ல போனோம்னா நாங்கள் உழைச்சி தான் திங்கணுன்ற நிலமையில தான் அவளும் இருக்கா. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பொண்ணை எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சாங்க. அதுதான் அவங்களுடைய இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு இவளுக்காக எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வந்துட்டேன். அப்பா, இப்போ தூக்கி வீசிட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் இந்த பொண்ணையே தூக்கி வீசிடுவீங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல கிளம்புங்க வீட்டுக்கு. அதுவும் இல்லாமல் வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா சும்மா எங்கேயோ போனால் வந்தோன்னே ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி நாளை பின்ன பிரிஞ்சு போகிறதுக்கு இது ஒன்றும் இது இல்லை, சரிங்களா? வாழ்க்கைப்பா வாழ்க்கை. கல்யாணன்றது 1000 காலத்து பயிர். நினச்சா வேணுன்றது, நினைக்கலன்னா தூக்கி வீசுறதுக்கும் இது பொருள் இல்லை. அம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் தப்பான நோக்கத்தில் கல்யாணம் பண்ணிக்க வரலம்மா. சின்ன வயசுலேருந்தே நானும் இவளும் ஒருத்தர் விரும்புகிறோம். ஆனால் எங்கள் மனசில் உள்ளதை என்றைக்குமே நாங்கள் பகிர்ந்துக்கிட்டது கிடையாது. ஆனால் இப்போ அதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தான் நாங்கள் ஊரை விட்டோம், வீட்டை விட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. எங்களுக்குன்னு யாருமே இல்லை இப்போதைக்கு. எனக்கு அவளுக்கு நானும் தான் எங்கள் வாழ்க்கையை வாழ போகிறோம். நீங்கள் பெரியவங்களா எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கம்மா. ஏற்கனவே அங்கே பெரிய கோவிலில் போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு கேட்டோம், விரட்டி விட்டுட்டாங்க. ஊருக்காரர்களை வச்சு அடித்து துரத்து வேண்டாங்க. இப்போ நீங்களும் துரத்துனீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் செத்து போகிறத தவிர வேறு வழியே தெரியலம்மா. அட பாவத்தை. சரிப்பா, உங்களை அந்த அளவுக்கு நான் துரத்துற அளவுக்கு நான் கேவலமானவளாம் கிடையாது. இந்த ஆத்தா மகமாயி ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அவளை நம்பி நீ தாலியை கட்டியா, அவள் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பா. பார்க்குறதுக்கும் பாவமாக இருக்குது, சின்ன சிறுசுங்களாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆத்தா மகமாயி, இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வழிகாட்டு.
உன்னையே நம்பி வந்திருக்குதுங்க. இதுங்களுக்கு நீ தான் நல்ல வழி காட்டணும்.